இந்த நேரத்தில் நம்முடைய சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் இன்று இல்லை, மறைந்து விட்டார். முதல்ல திரையுலகத்திற்கு இது ஒரு பேரிடி. தனிப்பட்ட முறையில் அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்குங்க சார். பெரிய காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியை நான் கேட்டு நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். ஒரு நல்ல மனுஷன் சார், அவரை மாதிரி பார்க்கவே முடியாது சினிமா துறையில. நான் என்னோட இந்த 45 வருஷ அனுபவத்துல நான் சொல்றேங்க, அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல நடிகர், ஒரு சிறந்த தலைவர். அதெல்லாம் விட என்னன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தெய்வம். அவர் இன்னைக்கு இல்லைங்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தம். நான் சொல்றேன் சார், நான் அவரை வச்சு ஆனஸ்ராஜ்னு ஒரு படத்தை எடுத்தேன். அந்த படம் நல்லாவே போச்சு. அந்த படம் செய்யும் போது எங்களோட ஒரு ப்ரொடியூசர்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல ஒரு நடிகர் சார். அந்த மாதிரி நான் என்னோட அனுபவத்துல நான் பார்த்ததில்லை. சிறப்பானவர், நல்ல எல்லாம் கொண்டவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா பொறுப்பையும் அவரே எடுத்துக்குவாரு. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அவரே கடின உழைப்பாளி. சீன் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடுக்கணும்னா நேர காலம்லாம் பார்த்ததே இல்லை சார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதுல சொல்றேன். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் மேன். அண்ட் அதே நேரத்தில் என்னன்னா படம்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி படம் நல்லா போச்சு சார். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் கழிச்சு ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கேன். ஏதோ ஊருக்கு போகும்போது அவரும் அதே ஃப்ளைட்ல வந்தாரு. அந்த தெய்வம் என்கிட்ட கேட்டுது, சார் பிரதர் உங்களுக்கு எல்லாம் ஹாப்பி தானே, வாங்கினவங்க எல்லாம் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டாங்க சார். அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. ஒரு சிறப்பான மனிதரை இறந்துட்டோங்கிறது தான் என்னால சொல்ல முடியும் சார். நல்ல மனிதர். அவர் இருக்கிற வரைக்கும் சினிமாக்காக அவர் ரொம்ப உழைச்சாரு. அவர் நல்ல லீடர். அதனாலதான் நாங்க எல்லாம் அவரை கேப்டன் நாங்க அழைச்சோங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. பட் தேங்க்ஸ். திரையுலகத்தில் அவருடைய புரட்சிகள் அப்படின்றது பல இருக்கிறது. நீங்க எதை புரட்சியாக பாக்குறீங்க? புரட்சிங்கிறது என்னன்னா அவரு நான் என்ன நினைக்கிறதுன்னா அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது நினைச்சாரு சார். அவர் என்னன்னா ஜெனரலாவே பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு தொழிலாளியா இருக்கட்டும், சின்ன இருக்கட்டும், என்ன ப்ரொடியூசர்ஸ் எந்த மாதிரி இருந்தாலும், எந்த ஒரு நிலையில இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. சினிமா நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு சார். அதுதான் அவர் நிறைய புரட்சிகரமான செயல்களை செஞ்சாரு. நான் அவர் கூட நான் பணியாற்றிருக்கேன். நான் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட பிரசிடண்டா இருக்கும் போது அவர் நடிகர் சங்கம் தலைவரா இருந்தாரு. நிறைய அவங்க என்ன பண்ணாருன்னா கூட சேர்ந்துட்டு செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு, சினிமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் நிறைய புரட்சிகரமான செயல்கள்லாம் செஞ்சாரு. அதுதான் என்னால சொல்ல முடியும். நன்றி சார். இணைந்து கேப்டன் விஜயகாந்தோடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்ததற்கு நன்றி. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.